ஜோஹர் பெர்சாத்து முன்னாள் தலைவர் டத்தோ தன் லெக்காங் தவறுதலாக தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதில் நெஞ்சு பகுதியில் படுகாயமடைந்தார். 41 வயது தான் நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் கொத்தாத்திங்கியில் உள்ள ஒரு துப்பாக்கிச்சூடு பயிற்சி மையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. உடனடியாக ஜோஹர் பாரு சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவருக்கு சுமார் 4 மணி நேரம் அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டு குண்டுகள் அகற்றப்பட்டன. தற்போது அவரது நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக 2 துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். துப்பாக்கிச் சட்டம் 1960 பிரிவு 37 கீழ் இந்த வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. தவறுதலாக துப்பாக்கி வெடித்ததற்கான சரியான காரணத்தை அறிய போலீசார் தொடர்ந்து சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமை மீது நம்பிக்கை இழந்ததாக கூறி கடந்த பிப்ரவரியில் தான் பெர்சாத்து கட்சியை விட்டு விலகியது குறிப்பிடத்தக்கது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.